இன்றைய முக்கிய செய்திகள். தீவிரவாதிகளை ஒழிக்க கூட்டு நடவடிக்கை, மாநில அரசுகளுக்கு மன்மோகன் வேண்டுகோள். தமிழக நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை, பிரதமரிடம் ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தல். பென்னாகரம் தொகுதி வாக்காளர் பட்டியல், தேர்தல் ஆணையம் பரிசீலனை. கணவரை ஆவி அமுதா கடத்தியதாக புகார், நடிகை கனகா பரபரப்பு குற்றச்சாட்டு. பட்டியல் கடந்த 2ஆம் தேதி வெளியிடப்படுவதாக இருந்தது. ஆனால் வாக்காளர் பட்டியலில் ஆயிரக்கணக்கான பெயர்கள் விடுபட்டிருப்பதாக சில கட்சிகள் கூறியதை அடுத்து பட்டியல் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் டெல்லியில் உள்ள திரு நரேஷ் குப்தாவிடம் இதுகுறித்து கேட்டபோது பென்னாகரம் தொகுதியில் விடுபட்ட வாக்காளர்களின் பெயர்களை சரிபார்க்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார். இம்மாதத்திற்குள் பென்னாகரம் தொகுதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நடிகை கனகா தனது கணவர் முத்துக்குமாரை ஆவி அமுதா கடத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய தாயாரின் ஆவியுடன் பேசுவதற்காக ஆவி அமுதாவை தொடர்பு கொண்டதாக கூறினார். அப்போது முத்துக்குமாரை அறிமுகம் செய்து வைத்த ஆவி அமுதா அவரையே திருமணம் செய்து கொள்ளும்படி கூறியதாக கனகா தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனக்கும் முத்துக்குமாருக்கும் ரகசிய திருமணம் நடைபெற்றதாகவும் அடுத்த மாதமே கணவர் காணாமல் போய்விட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் முத்துக்குமாரை தனக்கு தெரியாது என்று ஆவி அமுதா கூறி வருவதாகவும், எனவே தனது கணவரை அவர் கடத்தி வைத்திருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் கனகா தெரிவித்தார். ஆவி அமுதா கிட்ட தன்னோட காதலர் இறந்து போயிட்டாரு, அவரோட ஆவியோட பேசுறதுக்காக வந்த பிரியா எங்க அம்மாவோட பேசுறதுக்காக நான் போனேன். அப்படியே அமுதா இந்த பொண்ணு நல்லது, பிரியா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அந்த பிரியாவோட கணவர் அருள்குமாரோட ஐஐடில படிச்சுட்டு அமெரிக்கால இன்ஜினியரா இருக்காரு, மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு முத்துக்குமார். அவர் கூட பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமுதா அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆனா அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க, எனக்கு முத்துக்குமார தெரியாது, ஆனா கனகா வருவாங்க அவங்க அம்மாவோட ஆவியோட பேசுறதுக்காகன்னு. அப்ப என்ன அர்த்தம்? அமுதா கடத்தி வச்சிருக்காங்களா? சினிமா பைனான்சியர் அன்சூர் என்பவருடன் கடைசியாக வெளியில் சென்ற முத்துக்குமார் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றார் அவர். முத்துக்குமாரை காணவில்லை என்று புகார் அளித்தால் கொலை செய்து விடுவதாக தொடர்ந்து மிரட்டல்கள் வந்ததால் இது பற்றி புகார் அளிக்கவில்லை என்றும் கனகா கூறினார். சுமார் 3 ஆண்டு காலத்திற்கு பிறகு கணவரை காணவில்லை என்று கனகா கூறுவதால் இப்பிரச்சனையில் மர்மம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் கனகா கூறிய குற்றச்சாட்டுக்கு ஆவி அமுதா மறுப்பு தெரிவித்துள்ளார். கனகா மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சேலத்தில் நாளை மறுநாள் அதிமுக உண்ணாவிரதம், ஜெயலலிதா அறிவிப்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு. This one, that one, this one.